எங்கெங்கெல்லாம் மருத்துவர்கள் செவிலியர்கள் காலி பணியிடங்கள் இருக்கின்றனோ அதை உடனடியாக போர்க்கால அடிப்படையில் மருத்துவர்களை நியமிக்க வேண்டும், செவிலியர்கள் நியமிக்க வேண்டும். ஒரு அரசு என்றால் அரசுக்கு இரண்டு கண்களாக பார்க்கின்ற துறை முதலில் மருத்துவத்துறை, இரண்டாவது கல்வித்துறை. அப்படித்தான் நிதிநிலை அறிக்கையிலும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் திட்டமிட்டு நிதியை அதிகப்படியாக ஒதுக்கி வருகிறார்கள். மருத்துவர் இல்லை செவிலியர் இல்லை என்ற பேச்சு தமிழ்நாட்டில் எந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடாது. அதை உடனடியாக நாம் செய்து கொடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கிறேன். மருத்துவர் பாலாஜி நலமாக இருக்கிறார். அவர் குணமடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வந்திருக்கிறோம். அவர் மனைவியை சந்தித்து பேசியிருக்கிறோம். அவருடைய தாயை சந்தித்தோம். அவர்கள் செய்யக்கூடிய பணி என்பது ஒரு மிகப்பெரிய பணி. இந்த பணி தொடர வேண்டும். இந்த ஒரு சம்பவத்தால் யாரும் மருத்துவர்கள் சங்கடப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம்.